வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வீலாக் பை அர்ச்சனா. அண்ட் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் வந்து கம்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதோட லைவ் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் உங்களுக்காக. ஆக்சுவலி கம்பா வந்து நான் ஜான்வரி 11th இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா February 8th. ஸோ இந்த டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 டேஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ இதில் நான் எப்படி கம்பா யூஸ் பண்ணேன், அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் நான் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கேன் அண்ட் அதோட ட்ராபேக்ஸ் என்ன எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட வீட்டில் டெரேஸில் நான் கார்டன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு யூஸ் ஆகாத கார்னரில் வந்து நான் இந்த கம்பா வந்து வச்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கம்பாவோட ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அண்ட் தென் வந்து நம்ம கம்போஸ்ட்டை சேவ் பண்ணி வைக்கிற ஒரு லேயர்னு இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயரே பார்த்தீங்கன்னா 25 டேஸ்க்குள்ளேயே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் யூஸ் பண்ணது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ட்ரை வேஸ்ட் தான். குக் ஃபுட்ஸ் நான் எதுவுமே அதில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸோட பீல்ஸ் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதில். நான் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் ஒரு நாள் ஃபுல்லாக கலெக்ட் ஆகிற ட்ரை வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் போய் கம்பாவில் வந்து போட்டுருவேன். பட் இது வந்து ஃப்ரூட் ஃப்ளைஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அது வந்து ஒரு ட்ராபேக்காக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஜென்ரலாக கம்போஸ்ட் ஆகுறதுக்கு, அதாவது அந்த ஃபுல் லேயர் வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் கம்போஸ்ட் ஆகிறதுக்கு 45 to 60 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வாங்கும் போதே ஒரு புக்லெட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதான் எனக்கு 25 டேஸில் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல் ஆயிருக்குது. ஸோ இன்னொரு ஒரு 45 to 60 டேஸ் ஆகும் அது வந்து கம்போஸ்ட் ஆகி ஃபுல்லாக வந்து ஸ்டாண்டாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்குள்ளே ஹோப்ஃபுல்லி எனக்கு செகண்ட் லேயரும் ஃபுல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லானதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இதுலேயே அவங்க ரொம்பவே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வாங்கும் போது இந்த மாதிரி லிசர்ட்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து லிசர்ட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அது கூட போராடி அதை வந்து தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் நான் வந்து அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அதில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, அதனால லைட்டாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அதை. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாமே கொஞ்சம் வந்து டீகம்போஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் எந்த பேட் ஸ்மெல்லுமே வரவே இல்லை. பிகாஸ் நான் ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் மேலே வந்து மைக்ரோப்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து கவர் பண்ணி மூடி வச்சிட்டேன் நான். ஸோ செகண்ட் லேயர் எப்படி நான் அதை வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் செகண்ட் லேயர். நம்ம இதை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லேயராக மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. நான் ஹோல்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளெயின் பேப்பர்ஸ் லைக் மெடிசன் வாங்கும் போதெல்லாம் கவர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கவர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ட்ரை லீவ்ஸு, நான் வந்து கார்னோட லீவ்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை லீவ்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ரெடியானதை நான் செகண்ட் லேயராகவும், புதுசாக யூஸ் பண்ண போகிறத ஃபர்ஸ்ட் லேயராகவும் நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜராக வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ கம்போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ட்ரை வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உரமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேயே வந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்குது. இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணலாம், இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ நான் ஃபர்தராக அது கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக என்ன இருந்தது அப்படிங்கிறது மறுபடியும் இன்னொரு ஒரு லைவ் அப்டேட்டில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். Thank you so much for watching. Keep supporting me.